வந்து ஒரு பிராமண பெரியவர் மற்ற சமூகத்தெல்லாம் ஓரளவு தாக்கி பேசியிருக்காரு. ஏன் இப்படி பேசுனாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சொசைட்டின்னா நம்ம எல்லாருமே மனித குலத்துல எல்லாரும் சேர்ந்து தான் வாழணும். இப்போ அவங்க நாங்கள் என்னோட பேச்சு, எங்களோட சமூகம், நாங்கள் இப்படி தான் நடப்போம் அப்படி பேசியிருக்காங்க. சரி, இவங்க இப்படி நடக்கிறாங்கன்னா இவங்க மற்ற சமூகத்தை தாக்கும் போது அந்த சமூகங்கள் இவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, கடையில் பொருள் கொடுக்கல, இல்லை விவசாய பொருட்கள் இவங்க கைக்கு சேரலைன்னா இவங்களோட நிலைமை என்ன ஆகும்? இவங்க போய் வயக்காட்டிலையோ இல்லை விவசாய நிலங்களையோ விவசாயம் பண்ணி இவங்களோட உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணிக்கிட்டேன்னு ஏன் கடையிலவே வாங்கணும்? இவங்க சமூகத்தார் எதனால இப்படி அடுத்த சமூகத்தையோ இல்லை மனித குலத்தையோ தாக்கி பேசுகிறாங்க? இவங்களால ஒரு 2 நாள் மற்ற சமூகத்தாருடன் சேராம பழகாம பொருட்கள் வாங்காம இருந்து பார்க்கட்டுமே. கோயிலில் எல்லா சமூகத்தாரும் இறை வழிபாடு பண்ணும்போது தட்சணை வைக்கிறாங்க. இப்படி இவங்க சமூகமே எல்லா சமூகத்தோடையும் சேர்ந்து வாழும்போது இந்த பெரியவர் மட்டும் ஏன் அடுத்த சமுதாயத்தை, மற்றவர்களை, மனித குலத்தை ஏன் மன கஷ்டத்துக்கு உள்ளாக்குற மாதிரி பேசுகிறாங்க? பிராமணங்கிறது ஒன்றும் உயர்ந்த ஜாதிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு மட்டும்தான் புத்திசாலின்னா அப்துல் கலாம் எங்கே இருக்காங்க? இதே மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருமே எல்லா மனித குலம்ங்கிறது ஒன்று அப்படி என்று தெரிய வேண்டும். இது புரிஞ்சிக்காம எதுக்காக அவங்க மனித சமூகத்தையே சாடுறாங்க? இப்படி பேசுறது அவங்களுக்கு ஒரு இழிவா தோணலையா? மற்ற சமூகம் இந்த சமூகத்தை தாக்கி பேசுகிறதா, இல்லை இந்த சமூகத்தாரை ஒதுக்கி வைக்கிறாங்களா? இல்லையே. எல்லா சமூகங்கள் என்பது மனித குலம் ஒற்றுமையை தானே குறிக்குது. ஏன் மனிதர்கள் ஏன் பாகுபாடு பார்க்குறாங்க? எதனால? இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது உயர்வா இல்லை தாழ்ச்சியா? என்ன புரியல. ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? சமூகம் என்பது மனித ஒற்றுமைதான். மனிதர்கள் யோசனை பண்ணி பாருங்க. அந்த சமூகத்தார் அவங்களே பயிரிட்டு அவங்களே விவசாயம் செய்து அவங்களுக்கு தேவையானதை அவங்களே உற்பத்தி பண்ணி சாப்பிட்டு பார்க்கட்டுமே. ஒரு நாள் இந்த மாதிரி அவங்க செய்யட்டும், அவங்க சாப்பாடை அவங்களே தயார் பண்ணி சாப்பிடட்டுமே. ஏன் மற்ற சமுதாயத்துடன் மற்ற மனிதர்களுடன் அவங்க ஏன் பழக்க வச்சுக்கிறாங்க? யோசித்து பாருங்கள். மனிதகுல ஒற்றுமையை தான் நாம் இனிமேல் பார்க்க வேண்டுமே தவிர இப்படி பாகுபாடு பார்த்து பேசவோ செயல்படவோ கூடாது என்பது என்னோட கருத்து. சிவசிவ திருச்சிட்டம்பலம். ஒரு பிராமண பெரியவர் மற்ற சமூகத்தெல்லாம் ஓரளவு தாக்கி பேசியிருக்காரு. ஏன் இப்படி